த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கை பேசணும்னா கண்டிப்பாக ஏடிஎம்கேனுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பேசணும். ஏடிஎம்கே ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் ஸ்பிளிட் ஆகி இருந்தது. ஏடிஎம்கேல பல யூனிட்டுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏடிஎம்கே ஏ, ஏடிஎம்கே பி, ஏடிஎம்கே சி, ஏடிஎம்கே டி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், அந்த பக்கமாக சசிகலா அவர்கள் இப்படின்னு சொல்கிற அந்த கூட்டங்கள் எல்லாமே பிரிந்து இருந்ததால் ஏடிஎம்கேவை வீழ்த்துவது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கணக்கை போட்டிருந்தாங்க. அந்த கணக்குக்கு ரொம்ப கனகச்சிதமாக பொருந்திய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்காரணம் கொண்டும் பிரிந்து போன ஏடிஎம்கே பிரிந்து போனது தான், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன வாய்க்கால் தகராறு இல்லாட்டி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் யாருமே ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து திடீர்னு பார்த்தா 10 நாள் கெடு, இங்கிருந்து பிரிந்து போனவர்கள், பிரித்து விடப்பட்டவர்கள் எல்லாரையும் நீங்கள் சேர்க்க வேண்டும், அப்படி இல்லைனா நாங்கள் ஒன்று சேர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணார்? செங்கோட்டையன் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது ஏன்? 2000க்கும் அதிகமான நபர்கள் இன்னைக்கு ஏடிஎம்கே விட்டு விலகியது ஏன்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தின விசிகா இப்படின்னு சொல்கிற பல தகவல்களை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு கட்சி எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா அந்த தலைவரோட, ஒரு கட்சியினுடைய தலைவருடைய உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில இடங்கள்ல ஆங்கிலத்தில் நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். பட் நம்மளால பேச முடியலனா நமக்கான வேல்யூ அங்கே இல்லாமல் போயிடலாம். இங்கிலீஷில் தெளிவாக உங்களால் பேச முடியலையா? கவலையை விடுங்க, இதை பாருங்களேன். ஐ வாண்டட் லீவ் டுமாரோ ஹேவிங் ஃபியூ பர்சனல் ஒர்க். நல்ல முயற்சி, ஆனா அது இப்படி கரெக்டா ப்ரொஃபஷனலா சொல்லுங்க. ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் அ டே ஆஃப் டுமாரோ as I have some personal work to do. உங்களுக்கு புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பாத்தீங்களா, என்னுடைய தப்பான இங்கிலீஷ் சென்டென்ஸுக்கு அழகாக தமிழில் பேசி அதை கரெக்ஷனும் கொடுத்துருச்சு. தினமும் குறைஞ்சது 15 நிமிஷம் இந்த ஏஐ கூட ஆங்கிலத்தில் உரையாடினாலே போதும், இங்கிலீஷை உங்களால் சூப்பராக மேம்படுத்த முடியும். சும்மா இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்தா மட்டும் இங்கிலீஷை நம்மளால் பேசிட முடியாது. தினசரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷை ஃப்ளூயன்சியாக நம்மளால் பேச முடியும். அதுக்காகவே இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்மார்ட்டாக இன்டராக்டிவாக இந்த ஆக்டிவிட்டிஸை டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் ஆங்கிலத்தை கற்றுக்கிட முடியும். இமெயில் மெசேஜ் ரைட்டிங்கான சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனால அதிகமாக டைம் கன்சியூம் ஆகக்கூடிய வேலையை ரொம்ப குவாலிட்டியா இதன் வழியா ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். இதுதான் சூப்பர்னோவா ஏஐ, உங்க பாக்கெட் ஃப்ரெண்ட்லி இங்கிலீஷ் லேர்னிங் பார்ட்னர். ஸ்மார்ட்டா தமிழ் வழியாவே இங்கிலீஷை கத்துக்கிறதுக்கு கீழே கொடுத்திருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி 75% டிஸ்கவுண்டுடன் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அதிமுகவினுடைய அனைத்து பதவிகளிலும் இருந்து விடுவிக்கப்படுகிறார் செங்கோட்டையன் அவர்கள். இந்த முடிவை எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த நேரத்தில் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கூக்குரல்கள் உயர்ந்தன. இதனால் அவருடைய சுற்றுப்பயணத்தை பாதியிலே முடிச்சுட்டு திரும்பினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். போகிற இடமெல்லாம் பெரும் கூட்டம், அப்பா பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவ்வளோ வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மதுரையில் ஒரு கருப்பு கொடி காட்டப்பட்டதும் தேனியில் வச்சு வேண்டும் வேண்டும் ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் அப்படிங்கிற அந்த குரலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு செங்கோட்டையன் அவர்களுடைய பதவியை பறிப்பது அப்படிங்கிறது தான். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதிமுகவுக்கு எதிராக, அதிமுகவினுடைய கொள்கைக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்தார். எனவே அவருடைய பதவியை நாங்கள் பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருந்தாங்க. இதற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள், செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள். இதனால் அதிமுகவை விட்டு நாங்கள்லாம் விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 300 பேர், ஒரு 200 பேர் அப்படின்னு சொல்லி தோராயமாக ஒரு 2000க்கும் அதிகமான நபர்கள் அதிமுகவை விட்டு விலகுவதாக பல இடங்களிலும் இருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. நிறைய பேர் இன்னும் செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பதவி விலகுவார்கள், எங்களுக்கு உறுப்பினரே வேண்டாம், நாங்கள் அதிமுகவிலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட போவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. எஸ், அதிமுகவில் மறுபடியும் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. இதில் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை கொண்டு வைக்கிறார். பாஜக கூட்டணியில் இப்போ யார் யாருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியல. அவருடைய செயல்பாடுகள் காரணமாக தான் ஓபிஎஸ் அவர்கள் இப்போது அந்த பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க.
நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, அப்படிலாம் எனக்கு எந்த வன்மமும் கிடையாது, நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிடிவி தினகரன் அவர்களிடம் சில நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க, ஒருவேளை நீங்கள் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு, எங்கள் விஜய் கூடலாம் கூட்டணி வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியே கேட்குறார். ஸோ டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு துக்கடா கட்சி அப்படின்னு சொன்னாங்களே, இந்த துக்கடா கட்சி நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னதற்கு ஏன் எங்களை பிரேக்கிங் நியூஸாக மாற்றுறீங்க, அப்படின்னா இந்த துக்கடா கட்சியை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்குதானே அப்படின்னு சொல்லியும் டிடிவி தினகரன் அவர்கள் கேட்டது இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு செயல்பாடாக இருந்துச்சு. இதை விட அடுத்ததாக ஒரு ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? என்னப்பா கருத்தாக பார்க்கலாம்ப்பா, கருத்து மோதல்கள் தான் இருக்கணுமே தவிர அடிதடி மோதலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன திருமாவளவன் அவர்களுடைய கட்சி விசிகா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், அவரை இப்போ தலித்துக்காக யார் போராடுறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே கொலை செய்யக்கூடிய, அடித்து ஒடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொஞ்சம் குவித்தார்கள். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுவும் டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடியே வச்சு ஒரு 3-4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகி நிற்கிறது என்கிற கருத்தை இன்னைக்கு பல தலைவர்களும் வைத்திருக்கிறார்கள். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தின விசிகாவினர் மறுபடி திரும்ப ஓடும்போது கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக மன்னிப்புலாம் கேட்டுட்டு ஓடின வீடியோ இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. இதற்கான கண்டனங்களை எப்படிலாம் யாரெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்க்கட்சியினர் பாதுகாப்பை அச்சுறுத்துவது தான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னை காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் வைத்தே புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது விசிகாவினர் தாக்குதல் நடத்தியிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. தலைநகர் சென்னையில் காவல்துறை அலுவலகத்தில் வைத்தே ஒரு கட்சி தலைவர் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு யார் துணிச்சல் அளித்தது? நேற்று ஒரு பேரூராட்சி அலுவலகத்தில் அரசியல் கட்சி நிர்வாகி ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த நிலையில் இன்று காவல்துறை அலுவலகத்தில் மற்றொரு கட்சி தலைவரை தாக்கியிருப்பது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ஏட்டளவில் கூட இல்லை என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அதிலும் ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சியினரே தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதும் அதனை தடுக்க இயலாமல் காவல்துறையினர் கைகட்டி நிற்பதும் தமிழகத்தை வன்முறை பாதையில் அழைத்துச் செல்வதுதான் திமுக அரசின் திட்டமோ என்ற சந்தேகம் எழுகிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சியை சார்ந்தோர் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் இனியாவது சட்டம் ஒழுங்கு சீர் செய்ய அறிவாலயம் அரசு முன்வர வேண்டும். மேலும் எந்த ஒரு அரசியல் சார்பின்றி சகோதரர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இதில் அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான, இதை சொல்லியிருப்பது நைனா நாகேந்திரன் அவர்கள். அதில் சொல்லியிருப்பதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் கவனிங்களேன். தாக்குதல் நடக்குது, அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி நின்றுட்டு இருக்காரு, தடுக்க பார்க்கிறார். ஆனால் திரும்ப தாக்குதல் நடத்தினவங்களை அடிச்சோ இல்லை அவரை கைது பண்ணுறதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடவே இல்லை. இதுலேயும் தாக்குதல் நடத்தினவர் ஒரு தப்பித்து போகக்கூடிய அந்த வீடியோ வெளியாகுது. அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கிடையாது. என்னப்பா இது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இல்லை, டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சட்டம், இங்கே இருக்கக்கூடிய விசிகாவினருக்கு இன்னொரு சட்டமா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போது யாரை வேணாலும் அடிக்கலாம், நாங்கள் ஆளும் கட்சியாக இருக்கோம், எங்களுக்கு எதிராக எவனாவது பேசுனீங்கன்னா அம்புட்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? அந்த தைரியம் தானே இன்னைக்கு எல்லாரையும், எல்லா தலைவர்களையும் அடித்து நொறுக்குகிறார்கள், கொலை பண்ணுறாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு தலைவர், தலித் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர், அவர் மேலோங்கி வருவது, அவர் தலைவராக மாறுவது சிலருக்கு பிடிக்காமல் அவரை கொலை செஞ்சிட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் தலித் போராளியே தான், அவரையும் இப்போ அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்கடான்னு கேட்டதுக்கு இல்லை திருமாவளவன் அவர்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. திருமாவளவன் அவர்களை பற்றி தப்பாக பேசல, திருமாவளவன் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன, அந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் யாருக்கு போய் சேர்கிறது அப்படிங்கிறத பல நேரங்களிலும் இதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே எதிர்த்து கேள்வி கேட்டால் உன்னை அடிப்போம், நாங்கள் அடித்தா காவல்துறை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், உங்களை காவல்துறையை எங்களை அடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா? இதை மக்கள் நிச்சயமாக எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். இந்த ஒரு தைரியத்தை கொடுத்த இந்த ஆளும் கட்சியினுடைய இந்த கூட்டணி கட்சி விசிகா மாதிரியான கட்சி சார்ந்தவர்கள் இதற்காக 2026 அவங்களுடைய ஓட்டுக்களை இழக்க நேரிடும் அப்படிங்கிற கடும் குரல் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுவதுமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் டிஜிபி அலுவலக வாயிலில் வைத்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது தாக்குதல் நடத்துவதை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தான போக்கு. கரெக்ட், ரொம்ப 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 ஆபத்தான போக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி நாங்கள் அடிப்போம், நீ அடி வாங்கி தான் ஆகணும், திருப்பி அடித்தா எங்களை திருப்பி அடிச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கலவர பூமியாக மாற்றிடுவாங்க. இதை தான் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க. 2026 தேர்தலை திமுக சந்திப்பதற்காக திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை வைத்து பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இல்லாட்டி இதே மாதிரி ஒரு 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 சட்ட ஒழுங்கு இல்லாமல் மாற்றி சண்டை போடக்கூடிய ஒரு பெரிய அவலத்தை ஏற்படுத்த போகிறார்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருப்பதாக நைனா நாகேந்திரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களும் அதே தான் சொல்கிறாரு. திமுகவின் கூட்டணி கட்சி என்றால் அவர்கள் ரவுடித்தனத்தில் ஈடுபட காவல்துறை அனுமதிக்குமா? காவல்துறையை பார்த்து நேரடியாகவே கேட்டார்.
ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் மற்றொரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிஜிபி அலுவலக வாயிலில் ஒரு கட்சியின் தலைவர் தாக்குதலாயிருக்கிறார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. விசிக கட்சியினர் இந்த ரவுடித்தனத்தை விட்டுவிட்டு முதலில் அவர்கள் கட்சி கொடிக்கம்பம் வைக்க திமுகவிடம் அனுமதி பெற முயற்சிக்கட்டும். செம்மையான ஸ்டேட்மெண்ட். மதுரையில் எங்களால் கொடிக்கம்பத்தை வைக்க முடியல, தேனியில் எங்களால் கொடிக்கம்பத்தை வைக்க முடியல, அந்த பக்கம் ஆண்டிப்பட்டிக்கு எங்களால் கொடிக்கம்பத்தை வைக்க முடியல, வேலூரில் வைக்க முடியல, கோயம்புத்தூரில் வைக்க முடியல, திருநெல்வேலியில் வைக்க முடியல, எங்களுடைய கொடிக்கம்பத்தை வைப்பதற்கு நாங்கள் எவ்வளோ போராடுறோம் தெரியுமா அப்படின்னு சொன்ன இதே விசிகா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கொடிக்கம்பத்தை வைப்பதற்கு திமுகவிடம் அனுமதி வாங்கிக்கிட்டு அடுத்தவங்களை அடிங்கடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அடுத்ததா என்டிகே சார்பா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் என அமைப்பாய் திரள்வோம் நூலில் ஜனநாயகம் பேசிய திருமாவளவன் அவர்களே, இதுதான் உங்கள் கருத்துரிமையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க என்டிகே ஆதரவாளர்கள், என்டிகேவினுடைய உறுப்பினர்கள். செப்டம்பர் 13 இல்லாட்டி 23 இந்த டேட்டில் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு, அவருடைய அரசியல் பரப்புரை செய்ய போகிறார். திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் கேட்கிறார். நான் இந்த இடத்துல அரசியல் பரப்புரை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அனுமதியை மறுத்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. அந்த தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதற்கு அது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தூரமாக கேட்டால் இல்லை அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் கேட்டால் இல்லை இங்கே ரோட்டோரமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ நான் இங்கே எங்கே தான் அரசியல் பரப்புரை நடத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் ஆதவர்ஜுனா முதல் இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுக அராஜக அரசுக்கு எதிராக இயக்கம் கண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்த போது அதை தங்கள் அதிகாரம் கொண்டு அடக்க நினைத்தது அன்றைய ஆளும் அரசு. எம்ஜிஆர் காலத்திலேயே அந்த அதிகார சக்திகள் ஆட்டத்திற்கு அடுத்த தேர்தலிலேயே முடிவுரை எழுதினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்று எங்கள் தலைவரும் தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கையுமான தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தை தடுக்கும் நோக்கில் தங்கள் அதிகார பலத்தை கொண்டு காவல்துறை மூலம் நெருக்கடி கொடுக்க முனைகிறது இன்றைய திமுக அரசு. மக்கள் தலைவராக திரு விஜய் அவர்களுக்கு இருக்கும் பேராதரவை பொறுத்து கொள்ள முடியாத அச்சத்தின் வெளிப்பாடாகவே அரசின் இந்த அதிகார அழுத்தத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் எந்த தலைவரும் மக்களை சந்திப்பதை எப்பேற்பட்ட அதிகார சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்க நினைத்த அதிகார சக்திகளை மக்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். மக்களே மகத்தான ஆசான்கள், அவர்களே உங்களின் அதிகாரத்திற்கு முடிவுரை எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லி திமுகக்கு சாபமும் கொடுத்து வரலாறையும் தேடி படித்து இந்த பார்த்துக்கோங்க, இதுதான் திமுகவினுடைய முடிவுரை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐயில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.